இட்லி கடை படத்துல டைரக்டருடைய பேர் போடும்போது ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல போட்டிருப்பாரு. முருகன் வந்து ஃபாரின்ல வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுவாரு. ஸோ கொஞ்சம் போர்ஷன் வந்து ஃபாரின்ல நடக்கும். ஸோ அதனால இங்கிலீஷ்ல போட்டிருப்பாங்க. இதே இது கிளைமாக்ஸ்ல டைரக்டருடைய பேர் போடும்போது தமிழ்ல போட்டிருப்பாங்க. செகண்ட் ஹால்ஃப் ஃபுல்லாவே வந்து தமிழ்நாட்டுல தான் இருப்பாரு. ஸோ தமிழ்ல போட்டிருப்பாங்க. டைரக்டருடைய பேர பேஸ்ட் பண்றதுமே வந்து படத்துடைய கதைக்கு ஏத்த மாதிரி பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. தனுஷ், அருண் விஜய் நடிச்ச இட்லி கடை படத்துடைய ஹிடன் டீடைல்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ படத்த பார்த்தவங்க இந்த வீடியோவ பாருங்க. இந்த படத்த தியேட்டர்ல பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இப்போ Netflix OTTல அவைலபிளா இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. சொந்த ஊரை விட்டு ஃபாரின்ல போய் முருகன் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, அங்க அஸ்வின் வந்து முருகனை அசிங்கப்படுத்துவாரு. ஸோ இத கனெக்ட் பண்ற விதமா முருகன் வந்து நம்ம சொந்த ஊர்ல கெத்தா இருந்தோம் அப்படின்னு நினைச்சு பார்ப்பாரு. அதே மாதிரி ராமராஜனும் வந்து முருகனோட ஒர்க் பண்ணுவாரு. அவருமே தமிழ்நாட்டுக்கு திரும்ப வரும்போது அவங்க அம்மாவுக்கே தன்னுடைய மகனை அடையாளம் தெரியாத மாதிரி மறந்துருப்பாங்க. ஸோ ஃபாரின்ல போய் நம்ம வேலை பார்த்தாலும் நம்ம ஊர் மாதிரி வராது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அறிவு வந்து சொந்த ஊர்லயே போஸ்டிங் வாங்கியிருப்பாரு. ஸோ அவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னா நம்ம ஊரை கடையெல்லாம் விட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னு நம்ம சொந்த ஊரை பெருமையா பேசுவாரு. மாரிசாமி வந்து சிவனேசன் இறந்து போன வீட்டுல முருகனை பார்த்து உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதை கனெக்ட் பண்ற விதமா தான் இட்லி கடையை விற்கிறதுக்கு அவர்கிட்ட போய் கேட்பாரு. அறிவு வந்து சிவனேசன் மேல மரியாதை வச்சிருக்கிற மாதிரி கிளைமேக்ஸ்ல தான் காமிப்பாங்க. சிவனேசனுடைய இறந்து போன வீட்டுக்கு அறிவு வந்திருப்பாரு. சோ இது மூலமாவே அறிவுக்கும் சிவனேசனுக்கும் ஒரு பாண்டிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல குலசாமியை பத்தி அழகா காமிச்சிருப்பாங்க. முருகன் வந்து சின்ன வயசா இருக்கும்போது குலசாமினா என்ன, யாரு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்குவாரு. அந்த சீன்ல சிவனேசனை கூட போக்கஸ் பண்ணாம கருப்பசாமியை தான் போக்கஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு கட்டத்துல முருகன் வந்து இட்லி கடை ஆரம்பிப்போம் அப்படின்னு ஆரம்பிப்பாரு. ஆனா சிவனேசன் மாதிரி இட்லி சுட வராது. அதனால திரும்பவும் குலசாமி கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு அவங்க அப்பா ஆசீர்வாதம் பண்ற மாதிரியும் அதுக்கப்புறம் தான் இட்லி நல்லா வர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. முருகன் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது கண்ணு முழிக்க மாட்டாரு. இதே இது கயல் வந்து கருப்பசாமியோடைய போட்டோவும் விபூதியும் கொண்டுட்டு வந்து விபூதியை நெத்தியில வைக்கும் போதுதான் முருகன் வந்து கண்ணு முழிக்கிற மாதிரி காமிப்பாங்க. சிவனேசன் இறந்து போனதுக்கு அப்புறம் முருகன் வந்து கேட்பாரு, அம்மா நீ என் கூட வந்துடுறியா அப்படின்னு. அதுக்கு இது என்ன ஃபாரினா, அக்கம் பக்கத்து ஆளுங்க கூட தெரியாம இருக்கிறதுக்காண்டி இங்க எல்லாருமே சொந்தக்காரங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த டைலாக கனெக்ட் பண்ற விதமா ஊர் மக்கள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து முருகனுக்கு கிளைமாக்ஸ்ல சப்போர்ட் பண்ணுவாங்க. அஸ்வின் வந்து என்னதான் பெரிய பணக்காரவங்களா இருந்தாலும் முருகனோட சண்டை போடுறதுக்கெல்லாம் வந்திருக்க மாட்டாரு. முருகனை அவங்க தங்கச்சி கண்டி கூட்டிட்டு போக தான் வந்திருப்பாரு. ஆனா இங்க வந்து பார்க்கும்போது முருகன் மேல இருக்கிற கோவத்தினால சண்டை போடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அஸ்வினுடைய கால் வந்து இட்லி கடையோட நேம் போர்டு மேல காலை வைக்க போவாரு. ஆனா அதுக்குள்ளேயே முருகன் வந்து அதை தடுத்து முருகனுடைய காலை அஸ்வினுடைய தலையிலேயே அடிப்பாரு. அதே மாதிரி போர்டை மிதிப்பியா அப்படின்னு அந்த காலையே உடைச்சு போட்டுருவாரு. இந்த சீன்ல மாரிசாமி வந்து ஊர் மக்கள் எல்லாரும் தப்பா பேசுறாங்க கயலை பத்தி. சோ நானே கயலை கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்திருப்பாரு. அதுக்கு கயல் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீனா எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு திரியிற அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைலாக பண்ற விதமா ஒரு டீ கடையில கயலை பத்தி தப்பு தப்பா இவரு தான் சொல்லுவாரு. ஊரே கயலை பத்தி தப்பா பேசுதுங்கிறதுக்கான ரெஃபரன்ஸ் தான் பக்கத்துல வாய் அசை போடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே சீன்ல கயலோட அம்மா வந்து உனக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கயல் வந்து தூணுக்கு பின்னாடி தான் நிப்பாங்க. அவங்க அம்மா சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த பிரேமுக்குள்ளேயே வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சீன்ல முருகன் வந்து அஸ்வின் என்னை அடிக்கிறான், ஆனா ஊர் மக்கள் யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணி வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுவாரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசி சிரிச்சு பழகிருப்பாரு. இதை கனெக்ட் பண்ற விதமா தான் கிளைமாக்ஸ்ல ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனதும் முருகனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அஸ்வின் வந்து முருகனை ஷூட் பண்ணும்போது ஒரு கழுகு மேல பறக்கும். அப்ப முருகன் வந்து அப்பான்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் தான் ஊர் மக்கள் எல்லாரும் முருகனை தேடி வருவாங்க. ஆனா ஊர் மக்கள்னால முருகனை கண்டுபிடிக்க முடியாது. அப்ப ஒரு கழுகு வந்து பறந்து போகும். அதை வச்சுதான் ஊர் மக்கள் வந்து முருகனை கண்டுபிடிப்பாங்க. சோ அவங்க அப்பாவே வந்து கழுகு மூலமா உதவி பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சீன்ல அறிவுக்கு போன் பண்ணி ஃபாரின்ல இருந்து வந்தவங்களை ஏர்போர்ட்டுக்கு சேஃபா அனுப்பிச்சு வச்சிரு அப்படின்னு ஒரு போன் கால் வரும். அது யாரு அப்படிங்கிறத அப்பா ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ண மாட்டாங்க. அறிவு வந்து விஷ்ணுவர்தன் கிட்ட பேசும்போது கமிஷனர் உங்களை சேஃபா ஏர்போர்ட்டுக்கு அனுப்பி வைக்க சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. ஸோ அந்த போன் கால் வந்து கமிஷனர் கிட்ட இருந்து வந்திருக்குது அப்படிங்கறத ஆடியன்ஸுக்கு இந்த ஒரு சீன் மூலமா கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு சீன்ல கயல் வந்து நான் இருக்கவான்னு கேட்பாங்க. அதுக்கு முருகன் வந்து நீ போ போ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இவருக்குள்ள வந்து கயல் மேல எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இருக்காது. ஹாஸ்பிட்டல்ல முருகன் வந்து அட்மிட் ஆயிருக்கும் போது நான் டாக்டரை கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புவாங்க. அப்ப நீ இங்கே கூடவே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு.
ஸோ இந்த டயலாக்க கனெக்ட் பண்ற விதமா இவங்களுக்குள்ள ஒரு லவ் ட்ராக் வந்திருக்கு அப்படிங்கிறத ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. ராமராஜன் வந்து மீராவ பார்த்து, "என் வயசுக்கு மரியாதை குடுக்காம ராமராஜன் பேர் சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிற" அப்படின்னு சொல்லி திட்டுவாரு. இந்த டயலாக்க கனெக்ட் பண்ற விதமா கயல் வந்து முருகன கூட வாங்க போங்கன்னு சொல்லி கூப்பிடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அஸ்வினுக்கு முருகன அடிச்சாலும் அவருடைய கோபம் வந்து தீராது. இதே இது கன்னால ஷூட் பண்ணியிருப்பாரு. அப்பயும் கோபம் தீராது. முருகனுக்கு புடிச்ச அந்த இட்லி கடைய எரிக்கும்போது தான் மனசு சந்தோஷப்படுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சீன்ல கயலோட அம்மா வந்து எல்லாரும் முருகனையும் உன்னையும் தப்பா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போவாங்க. அப்ப முருகன் வந்து கயல நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சம்மதம் அப்படின்னா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்த டயலாக்க பண்ற விதமா தான் இதுக்கு சம்மதம் தெரிவிக்கிற விதமா கயலோட கைய விடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சீன்ல கடைய இடிக்கலாமா வேண்டாமான்னு பரபரப்பா போய்க்கிட்டு இருக்கும். ஸோ இந்த கடை வந்து முருகனுக்கு சாதகமா தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸா முருகன் வந்து நடந்து போகும்போது நிறைந்த தண்ணி குடம் எடுத்துட்டு வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த தண்ணி குடம் மூலமா ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த சீன்ல மாரிச்சாமி வந்து அந்த கண்ணுக்குட்டிய வெட்ட வரும்போது முருகன் வந்து தடுத்துருவாரு. அதுக்கப்புறம் சண்டை போடுவாங்க 2 பேருமே. அப்ப அந்த கண்ணுக்குட்டிய அம்மா மாடு வந்து பாக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. விஷ்ணுவர்தனுடைய ஃபேமிலி எல்லாரும் திரும்பவும் ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு பேக் பண்ணி ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. காலையில தான் ஃப்ளைட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால இவங்க அதிகாலையில கிளம்பி போற மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான டீட்டெயிலா ப்ளூ கலர் ஷேடோ குடுத்து விடிஞ்சும் விடியாத மாதிரி கிளைமேட்டா உருவாக்கியிருப்பாங்க. சிவனேசனுடைய கடைய எரிச்சிருப்பாரு. அப்ப அவர் நடந்து வரும்போது அவருடைய கடை வந்து எப்படி கசங்கி போயிருக்குதோ, அதே மாதிரி அவர் போட்டிருக்கிற வேஷ்டியும், சட்டையும் கசங்கி போயிருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி என்னதான் கடைய எரிச்சாலும் அம்மிக்கல்லும், ஆட்டுக்கல்லும் அப்படியே தான் இருக்கும். அதே மாதிரி அவங்க அப்பா சொல்லிக் குடுத்த அஹிம்சையே தலைசிறந்த ஆயுதம் அப்படிங்கிற இந்த வாசகமும் அழியாத மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதனாலதான் அஸ்வின ஒண்ணுமே பண்ணாம விட்டுருவாரு. சிவனேசனுக்கும் முருகனுக்கும் ஒரு சில சிமிலாரிட்டி சீன்ஸ்லாம் இருக்கும். சிவனேசனும் கஸ்தூரியும் சேர்ந்துதான் சொந்தமா இட்லி கடையே கட்ட ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல முருகனும் கயலும் சேர்ந்து இட்லி கடையை கட்டுவாங்க. சிவனேசனுக்கு அவங்க அப்பாத்தாவை பார்த்து இட்லி சுட ஆசை வரும். அதே மாதிரி முருகனுக்கும் அவங்க அப்பாவை பார்த்துதான் ஆசை வரும். அதனாலதான் கேட்டரிங் படிப்பாரு. சிவனேசன் வந்து ஒயிட் அண்ட் ஒயிட் வேட்டி சட்டையில நெத்தியில பட்டை போட்டு இந்த மாதிரி தான் இருப்பாரு. இதே இது செகண்ட் ஹாஃப்ல முருகனும் அவங்க அப்பா மாதிரியே மாறிடுவாரு. கிளைமேக்ஸ்ல சிவனேஸ்வரன் டீ குடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி முருகனும் பெஞ்சில உட்கார்ந்து டீ குடிப்பாரு. சிவனேசன் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு ஃப்ரீயா இட்லி குடுப்பாரு. அதே மாதிரி முருகனும் படிக்கிற பசங்களுக்கு காசு வாங்க மாட்டாரு. சிவனேசன் வந்து எப்போதுமே வந்து சாஃப்ட்டான ஒரு டைப்பா இருப்பாரு. ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் முருகன் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது பஞ்சாயத்துல வச்சிருப்பாங்க. அப்ப சிவனேசன் வந்து மன்னிப்பு கேட்டு சமாதானம் ஆயிருவாரு. அதே மாதிரி முருகனும் அமைதியா தான் இருப்பாரு. அஸ்வினா ஒரே ஒரு தடவ மட்டும் தான் அடிப்பாரு. அதுக்கப்புறம் திரும்ப சமாதானம் ஆகுற மாதிரி விட்டு குடுத்து போவாரு. சிவனேசன் வந்து எல்லாருக்கும் பரிமாறிட்டு சாப்பிடுறத ரசிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி முருகனும் சிவனேசன் செஞ்ச இட்லி மாதிரி செஞ்சிருப்பாரு. அப்ப அவரும் பரிமாறிட்டு சாப்பிடுறத ரசிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சிவனேசன் வந்து முருகனை வளர்க்கறதுக்கும் விஷ்ணுவர்தன் வந்து அஸ்வினை வளர்க்கறதுக்கும் அப்படியே ஆப்போசிட்டா வளர்த்திருப்பாங்க. சிவனேசன் வந்து முருகன் கிட்ட வெளியூருக்கு போகாத அப்படின்னு கண்டிப்பாரு. இதே இது விஷ்ணுவர்தன் வந்து அஸ்வின் வந்து என்னதான் போலீஸ் கேஸ் ஆனாலுமே கண்டிக்காத மாதிரி வளர்ப்பாரு. முருகன் வந்து அவங்க அப்பா பிசினஸே எடுத்து நடத்துவாரு அவர் ஆசைப்பட்ட மாதிரி. ஆனா இதே இது விஷ்ணுவர்தன் வந்து தன்னுடைய கம்பெனிய எடுத்து நடத்துன அஸ்வின் கிட்ட கெஞ்சுவாரு. அஸ்வினுக்கு பிசினஸ் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி காமிச்சிருப்பாங்க. சிவனேசன் வந்து முருகன் அமைதியா இருக்கணும், கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்த்திருப்பாரு. ஆனா விஷ்ணுவர்தன் வந்து அவங்க பையன்கிட்ட முருகனுக்கு எது இஷ்டமோ அதை அழிச்சிடு அப்படின்னு சொல்லி இன்னும் தப்பு பண்றதுக்கு சப்போர்ட் தான் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. முருகன் வந்து சிவனேசனுக்கு பிடிக்காத வேலை செஞ்சாலும் ஒரு தடவை கூட முருகனை அடிச்சிருக்க மாட்டாரு. ஆனா இதே இது கிளைமேக்ஸ்ல விஷ்ணுவர்தன் வந்து அஸ்வினை அடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. முருகன் வந்து சிவனேசனுடைய இட்லி கடையை இன்னும் 4, 5 கடையா மாத்தணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ஆனா இந்த ஒரு கடை தான் வந்து இருக்கணும் அப்படின்னு சிவனேசன் வந்து ஸ்ட்ராங்கா சொல்லியிருப்பாரு. ஆனா விஷ்ணுவர்தன் வந்து ப்ராஃபிட்ட பாத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சீன்ல மாரிச்சாமி வந்து கயல பத்தி இட்லி பிடிச்சிருக்குதா, பரோட்டா ஏன் பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ இந்த டயலாக்க கனெக்ட் பண்ற விதமா முருகனை பிடிச்சிருக்குதுன்னு சொல்ற, ஏன் என்னைய பிடிக்கல அப்படின்னு கேட்கிற மாதிரி இட்லி பரோட்டா வச்சு டயலாக்க அழகா சொல்லியிருப்பாரு. இந்த சீன்ல எப்போதுமே சிவனேசனை கஸ்தூரி தான் கடைக்கு போறதுக்கு எழுப்பி விடுவாங்க. அதே மாதிரி முருகன் கடைக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அப்பா எழுப்பி விடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இட்லி சுட தெரியாம சுடும்போது ஆரம்பத்துல முருகன் வந்து குளிக்கும்போது நடுங்கிக்கிட்டே குளிக்கிற மாதிரி காமிப்பாங்க. அப்ப வந்து அவர் ஸ்ட்ராங்காவே இருக்க மாட்டாரு. ஒரு கன்ஃபியூஸ்லயே இருப்பாரு. அதுக்கப்புறம் அப்பாவே முருகன் கூட இருக்கிறாரு அப்படிங்கிறத கனெக்ட் பண்ற விதமா ஸ்டெடியா குளிக்கிற மாதிரி காமிப்பாங்க.
அதாவது இவருடைய மனசுலயும், உடம்புலயும் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம இட்லி கடை தான் ஆரம்பிக்க போறோம் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா நம்புவாரு. அதுக்கப்புறம் தான் சிவனேசன் சுடுற இட்லி மாதிரி முருகனுக்கு வர்ற மாதிரி காமிப்பாங்க. இந்த சீன்ல சிவனேசனும், முருகனும் வரும்போது சாமி ஃபோட்டோ மட்டும் இருக்கும். அப்ப லைட் வெளிச்சம் இருக்காது. லைட்டா மறைச்சு வச்சிருப்பாங்க. இதே இது முருகன் மட்டும் வரும்போது லைட்டும் இருக்கும். சாமி படத்துக்கு பக்கத்துல அவருடைய அப்பா ஃபோட்டோவும் இருக்கிறத பார்க்க முடியும். இந்த சீன்ல முருகன் வந்து பிசினஸ் மைண்டா இருப்பாரு. ஒரு இட்லி கடைய 4 இட்லி கடையா மாத்தணும் அப்படின்னு. ஸோ அவருடைய பாக்கெட்ல வந்து ஒரு பென் இருக்கும். அதே மாதிரி மாரிச்சாமியோடைய மைண்ட் வந்து பிசினஸ இன்னும் பெருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாரு. அதனால தான் சிவனேசனுடைய இட்லி கடைய வாங்க ட்ரை பண்ணுவாரு. அவருடைய பாக்கெட்லயுமே பென் இருக்கிறத பார்க்க முடியும். இந்த படத்துல இயற்கைய அப்படியே அழகா கொண்டு வந்திருப்பாங்க. சன்செட் ஆகுறது, உண்மையிலே மழை வரும்போது இந்த பாட்டுல 2, 3 சீன் எடுத்திருப்பாங்க. அதிகாலையில வர சீன்ஸ்ல எல்லாத்துலயுமே பனிமூட்டமா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஓவராலா இந்த படத்துல வந்து இட்லி மாதிரியே சிவனேசனுடைய கேரக்டரும், முருகனுடைய கேரக்டரும் வெள்ள மனசா அமைதியான கேரக்டரா டிசைன் பண்ணியிருப்பாங்க. இட்லி வந்து ஒயிட் கலரா இருக்கிறதுனால அதே மாதிரி இவங்களுடைய காஸ்டியூம் வந்து ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ஸா தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துல வர நேமுக்கான அர்த்தம்லாம் பார்த்தோம் அப்படின்னா, முருகன் பேர் வந்து தமிழ் கடவுள் வெற்றி நிச்சயம்னு அர்த்தம். ஆரம்பத்துல ஸ்ட்ரகிள் ஆனாலும் கடைசியில அவருடைய இட்லி கடைய சக்சஸ் ஆக்கி கொண்டுட்டு வந்துருவாரு. அஸ்வின் பேர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெளிச்சமான இருள்னு அர்த்தம். அஸ்வினுடைய கேரக்டர் வந்து ஜாலியா இருந்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. விஷ்ணுவர்தன் வந்து கற்பனையில வாழும் அதிகாரம்னு அர்த்தம். இவருடைய அதிகாரத்தை தப்பா யூஸ் பண்ணுவாரு. மாரிச்சாமி வந்து தந்திரத்தினால ஆட்சி செய்வேன்னு அர்த்தம். அதனாலதான் எப்படியாவது இட்லி கடைய தன்னுடைய பேருக்கு மாத்தலாம்னு நினைப்பாரு. அதே மாதிரி கயலையும் எப்படியாவது கல்யாணம் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாரு. கயல் வந்து தூய்மையான காதல்னு அர்த்தம். கயலுடைய வேலைய வந்து முருகனை நல்லா பாத்துக்கணும் அப்படிங்கறது தான் வேலையா வச்சிருப்பாங்க. மீரா வந்து தியாகத்தின் வடிவம்னு அர்த்தம். ஒரு கட்டத்துல முருகனை விட்டு கொடுக்கற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சிவனேசன் அப்படின்னா பாசமுள்ள தந்தைன்னு அர்த்தம். இந்த பேர்லயே வந்து நேசம் அப்படிங்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. அறிவுங்கிற பேர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உண்மையே வெளிக்கொண்டு வரும்னு அர்த்தம். இவர் தான் வந்து கடையை காப்பாத்துறதுக்கு டாக்குமெண்ட் மூலமா ஹெல்ப் பண்ணுவாரு. இந்த 2 சீன்ல வந்து லைட் மூலமா சிவனேசன் இந்த கடைக்குள்ளதான் சுத்திக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி லைட் எரியும். இத கனெக்ட் பண்ற விதமா கிளைமாக்ஸ்ல இனிமேல் முருகன் வந்து இந்த கடைய நல்லா பாத்துக்குவான் அப்படின்னு நம்பி நிம்மதியா தூங்குவாரு. இந்த கடைய விட்டு சிவனேசன் போறதுக்கான ரெஃபரன்ஸா அவருடைய நேம் போர்டுல லைட் ஆஃப் ஆயிருக்கும். ஸோ இது மூலமா சிவனேசன் வந்து நிம்மதியா இறந்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இட்லி கடை படத்தை ஒரு தடவையாவது நீங்க பாத்திருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த படத்துல நடிச்ச எந்த கேரக்டர் ரோல் உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸும் சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல இட்லி கடை படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் வீடியோ பார்ட் 1 அப்லோட் பண்ணியிருக்கிறோம். வேணுங்கிறவங்க கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. இட்லி கடை படத்துல இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீடைல்ஸ். இந்த மாதிரி ஹிடன் டீடைல்ஸ் நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.